பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 39வது வசனத்தின் அடிப்படையில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏன்னா இந்த உலகத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலமளிக்க வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்ட அந்த இயேசு ஒரு பூமியிலே ஒரு குழந்தையாக வந்து பிறந்தார். எதுக்கு? உங்க வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை எல்லாரும் திருப்பி வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பிறந்தா பிறந்தா வானவர் பூமி வானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர் பூமி வானிட புகழ் பாடிட பிறந்தா பிறந்தா பிறந்தா. தொழுவம் தெளிந்தெழுந்த மாதேவ தேவரே, பாட்டு தொழுவம் தெளிந்தெழுந்த மாதேவ தேவரே, வேண்மை வெல்லுத்தான் தாழ்மை கதித்தான் யாகியாய் பழந்தான், வேண்மை வெல்லுத்தான் தாழ்மை கதித்தான் யாகியாய் பழந்தான், யாகியாய் பழந்தான். பிறந்தா பிறந்தா பாடவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தா, வாரவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தா. பிறந்தான் உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம், இயேசு பிறந்தான் உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம், புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் வல்ல மரணாமிகள் மகிழ்வோம், புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் வல்ல மரணாமிகள் மகிழ்வோம், மரணாமிகள் மகிழ்வோம். பிறந்தா பிறந்தா வானவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தா, வானவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தா. பொறுமை தாழ்
தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவனே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவனே. மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் மாணவன் புகழ் பாடிட புகழ் பாடிட பிறந்தார். மாணவன் புகழ் பாடிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எதுக்கு? மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு? மேன்மையை விட்டு தாழ்மையை தரித்து கொண்டார். எதற்கையா? எனக்கு கண்வாளே, நாம் வருஷந்தோறும் சொல்கிறோம், கந்தை துணியோ கர்த்தருக்கு, புது துணி தான் நமக்கு. ஏன்னா அவர் கொடுக்குற கந்தை துணி தான். எனக்கு கண்வாளே, ஏன் ஐயா அந்த கந்தை துணியிலே பொதிந்த சூழ்ச்சியில் விந்தை பாவிகளுடைய கண்காட்சியாக இந்த பூமிக்கு வந்தாரே, ஏன்? அதனால தான் யோவான் சொல்றான், காணாதவர்கள் காண வேண்டும். காணாதவர்கள் என்றால் யார்? காண்கிறேன் என்று சொன்னவர்களாம் யார்? அதை குறித்து வரிசையாக சொல்கிறேன். இப்போ காணாதவர்களை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன். நல்ல கவனிங்க, தேவனுடைய மனுஷன் யாரு? எலிசா. இங்கே சொல்லப்பட்ட மனுஷன் எலிசா. ஒரு காலத்தில் எலியாவின் கைக்கு நீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனான எலிசா. ஒரு வேலை இல்லைப்பா, நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல, சாப்பிட்டு கை கழுவீங்கள்ல, அதுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதுதான் அவனுக்கு வேலையாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தவன். முதல் ஏர் ஓட்டுறது கஷ்டம் இல்லை, 2வது ஏர் ஓட்டுறது கஷ்டம் இல்லை. 1 2 3 4 10 11 போன பிறகு 12ஆம் ஏரை ஓட்டிக்கிட்டு தான். வாசிங்க 19 19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய், ஏன்னா எலியா சொன்னார், எலியா சோர்ந்து போய் கிடந்தாரு. அந்த எலியா பார்த்து கத்த தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் அநேகம்னு சொல்லி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் நீ போய் ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நின்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்படி சோர்ந்து கிடந்த எலிசா வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணிட்டு வரான். அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது இங்கே பார்க்கிறோம் 19ஆம் வசனம், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கையில் எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். எனக்கு கண்பாலே, எலியாட்டிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது இருந்தது என்னதுதான்? இந்த சால்வை தான் இருந்துச்சு. அதைத்தான் திரும்பி எலியா எடுத்து முறுக்கி அடித்தான். எலியாவின் தேவன் எங்கேன்னா யோர்தான் பிரிந்தது. எனக்கு கண்பாலே, உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுறோம். நாம் அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தர் எடுத்துக்குவார். ஆனால் அதுக்குள்ளே நம்மகிட்ட ஆசை போல. இவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு சால்வை, அந்த சால்வையை எலிசாவின் மேலே போட்டான். அந்த போட்டுட்டு என்ன நடக்குது வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்து விட்டு விடைபெற்று வருகிறேன். ஏன்னா இயேசு சொல்லியிருந்தார், தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரியாவது வீட்டையாவது நிலத்தையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. அதனால எல்லாத்தையும் விட்டு மாடு கலப்பை விட்டுட்டான். எலியாவின் பின்னாடி ஓடி போய் சொன்னான், ஒரே ஒரு காரியம்,
நான் போய் எங்கள் அப்பா அம்மா மட்டும் இணைஞ்சிட்டு வந்துடுறேன், முத்தம் செய்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், விடைபெற்று வந்துடுறேன். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் அதற்கு பின்னாடி உம்மை தொடர்வேன் என்று சொன்னார். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். விருந்து செய்ய இன்னைக்கு அதனாலதான் ஊழியத்துக்கு போறான்னா உடனே விருந்து வைக்கிறோம். ஒரு பக்கம் விருந்து வச்சு சந்தோஷமா அனுப்புறோம், இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, ஏன் எலிசா அதை ஒடிச்சிட்டு போனா தெரியுமா, ஒருவேளை காணிக்க இல்லைன்னா திருப்பி இருக்கவே இருக்கு. பேதுரு போனால நான் வலையை பிடிக்க போறேன்னு, மீனை பிடிக்க போறேன்னு, அது மாதிரி ஓடிடக்கூடாது. அதுக்காகத்தான் மரமூட்டுக்களை ஒடித்து அந்த மரமூட்டுக்களால் அந்த இறைச்சியை வேக வச்சு சமைச்சு ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தவன். பல காலம் தண்ணி ஊற்றுற வேலை தான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் இவனை பார்த்து கேட்குறான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் மிக அழகாக கேட்குறாரு. நான் இப்பப்பா 2 பேர் நடந்து வராங்க. அப்போ கேட்குறாரு, நான் உனக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அவன் கேட்டான், ஐயா உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை மட்டும் எனக்கு 2 பங்கா கொடுத்தா போதும், அது எனக்கு போதும்னா. அவர் சொன்னார், அரிதான காரியத்தை கேட்ட நீ என்னை விட்டு நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்க இல்லாவிட்டால் கிடையாதுன்னா உடனே அவர் பெத்தேலுக்கு போனால் பெத்தேல், கல்காலுக்கு போனால் கில்கால், யோர்தானுக்கு போனால் யோர்தான், எல்லா இடத்துக்கும் ஓடலாம். கடைசியில் யோர்தானில் தான் அந்த சால்வை எலியா ஏறி போகும்போது மேலே வந்து விழுந்துச்சு. அதை எடுத்து தண்ணீரை அடித்தான். எலியாவின் தேவன் எங்கேன்னா உடனே அவனுக்கு திரும்பி அந்த யோர்தான் பிரிந்து அவனுக்கு வழிவிட்டது. அதனால தான் நாமளும் பாடுறோம், என்ன பாடுறோம், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெற காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெற காரியம் செய்திடுவார். கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன், வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்ன கதறின தேவஜனமே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்ன கதறின தேவஜனமே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். இந்த எலிசா கேட்டவன ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்து ஊழியத்தில் நின்றுவேன். அவன்கிட்ட இருந்த வேலைக்காரன் ஒரு நாள் காலையில் வெளியே வரான். சும்மா அப்படி சாதாரணமாக எந்திரிச்சு, நாமளும் எப்போவுமே எந்திரிச்ச உடனே வீட்டை விட்டு வெளியே போய் பார்ப்போம்ல. சிலர் தூங்கி எந்திரிச்சு மணி என்ன இருக்குன்னு தெரியாது, சூரியனை பார்த்து மணி பார்க்குறவனு உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா சரி அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிருச்சு, இப்போ தான் படுத்த மாதிரி இருந்துச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா ஐயோ நேரம் ஆயிடுச்சே, அதுக்கு போகணும் இதுக்கு போகணும், வேகமாக எந்திரிச்சு வெளியே போய் பார்ப்பாங்க. இவன் அதிகாலமே எழுந்து வெளியே வாரான். வாசிங்க, வெறும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ஏன்னா இவனுக்கு மாம்ச கண்ணு, அது மட்டும்தான் தெரியுது. உடனே பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துச்சு. உள்ள வாரான், சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, யாரை, எலியா தன் தீர்க்கதரிசி எஜமானை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். இன்னைக்கு நமக்குள்ள இந்த கேள்வி இருக்கா இல்லையா, என்ன செய்வோம்? நம்மளால என்ன முடியுங்க? அதனாலதான் நம்ம பாடுறோம்,
என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். ஞான கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். அழுக்கான கல்வி என்று உணர்ந்தேன் இயேசுவே. அழுக்கான கல்வி என்று உணர்ந்தேன் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. நம்மால என்ன முடியும்? என்கிட்ட கேட்டால் சொல்ல சாப்பிட்டு தூங்க முடியும். அதான் இன்னைக்கு அநேகர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கொரோனா காலம் என்னைக்கு வந்து அன்னையிலிருந்து சாப்பிட தூங்க அப்படித்தான் இருக்கு. எனக்கு கண்மலை எந்திரிச்சு வந்து பார்க்குறா, இவனுடைய கண்களுக்கு அந்த மாம்ச கண்ணுக்கு புலப்படுது. என்ன புலப்படுது? ரதங்கள், குதிரைகள், இராணுவம் அந்த சுற்றி வந்து இறங்கியிருக்கு. எதுக்குன்னு தெரியாது. விடிஞ்சு எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு பிரச்சனை தான். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஐயோ இது என்னது, ஐயோ என்னது இப்படி இருக்க, என்ன செய்ய போகிறோம்? இதை தான் அவனும் சொன்னான். ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை முதல்ல சொல்றான் பாருங்க, பயப்படாதே. பயப்படாதே, பல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் எழுததாலே சோத்திரம். பயப்படாதே, பல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் எழுததாலே சோத்திரம். பாசமே வைத்ததினா பறிக்க இயலாதவருமே. பாசமே வைத்ததினா பறிக்க இயலாதவருமே. என்னை மறுவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். என்னை மறுவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே சோத்திரம். உனக்கெதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே சோத்திரம். ஏழை எல்லை தீர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே எல்லை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா,
சூழ்நிலையை பார்த்துட்டு இவன் சொன்னா, ஐயோ என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு படையெல்லாம் வந்து இறங்கியிருக்க, என்னென்ன தெரியலையே, என்ன செய்ய போகிறோம், இருக்கிறது 2 பேர். அவர் சொன்னார், பயப்படாத, ஏன்னா உனக்கு தெரியலை. என்ன தெரியலை? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். உடனே விசுவாசத்தில் வார்த்தையை சொன்னாலும் அவனால் நம்ப முடிஞ்சிருக்குமா? எங்கே நான் பார்த்தேன்ல, நம்ம கூட யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லையே. நீ அறியாத ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். நான் இருப்பே நடுவில் என்றார், அதன் முன்னாவும் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவில் என்றார், அதன் முன்னாவும் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, என்றும் நலமருள்வார், என்றும் நலமருள்வார். பாருமையா பாருமையா எங்கள் போதகரே, வந்தமிட்டோ தகுங்கேனோ, சேருமையா எங்கள் பகுதிகளில், சேருமையா எங்கள் பகுதிகளில், சிறியவரா எல்களிடம், சிறியவரா எல்களிடம். பாருமையா பாருமையா எங்கள் போதகரே, வந்தமிட்டோ நம்ம அறியாத ஒருவர் நம் நடுவில் இருக்கார், நமக்கு தெரியல. இவனுக்கு அதான் பிரச்சனை. ஐயோ என்ன செய்வோம்? அவர் சொன்னார், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம். விசுவாசத்தை சொல்லிட்டு விட்டுருந்தா அவன் நம்பியிருக்க மாட்டான். உடனே ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும் சொன்னா, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும். அப்பதான் அவனுக்கு தெரியுது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான, அங்க இருக்கிறது ஆர்டினரி குதிரை, இங்க இருக்கிறது அக்கினிமயமான குதிரை. ரதங்கள், அங்க இருக்கிற சாதாரண ரதங்கள், இங்க அக்கினியினாலே எல்லா ரதங்கள், சேனை எல்லாம் இருக்கு. எனக்கு அன்பார்களே, ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாமலா இருந்துச்சு? அந்த வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சா? இல்லை. ஏன்னா நமக்கு 2 கண்கள் இருக்கிறது, விசுவாச கண்கள், மனக்கண். அதனால தான் வள்ளுவன் சொன்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீல பிறன்னா. மனது கண் இருக்கு. சிலர் கண்ணு தெரியாம போனவங்களாம் மனசில் வார்த்தையை வச்சுருவாங்க, ஓ இப்படி தான் இருக்கும், கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மனக்கண்ணில் நினைவு இருக்கும். ஆனால் புறக்கண் இருக்கே, அது சில நேரம் பார்க்க வேண்டியதை பார்க்காது, கேட்க வேண்டியது கேட்காது, கவனம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நீ சொன்னா, எப்பா அவர்களோடு இருக்கிறப்ப நம்மோடு இருக்கிறவ அதிகம்னு சொல்கிறனே, இப்போ நீ பார்க்க போகிறேன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணார். உடனே அவன் கண்கால் திறந்து அவன் பார்த்தான். அடுத்த நிமிஷம் என்ன பேச முடியும்? இன்றைக்கும் சொல்கிறேன், காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடர் ஆகும்படி தான் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு வந்தார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர இதற்கான தேவைகள் சந்திக்க பண்ண ஜெபம் பண்ணுறீங்களா? அது மட்டுமல்ல, நான் அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் யாருக்கு எந்த கவர் எந்த நோட்டீஸ் வச்சு இவ்வளவு தேவை இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கிற கூட அனுப்பின கிடையாது. ஏன் தெரியுமா? ஐயா அவருக்கு தெரியும் என்ன செய்கிறோம், எவ்வளோ தேவை எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். ஒரு வேளை கேட்கலாம், ஏன் பிரதர் ரொம்ப கொஞ்சம் பேர் வருவாங்களோ அதனால சொல்ல மாட்டீங்க. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள்,
ஒரு டைமில் இப்படி தான் கொரோனா மழை ரொம்ப பெஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒரு கூட்டத்தை வேறு மண்டபத்தில் மாற்றி வச்சோம். அது வரைக்கும் வந்திருந்தா கூட அவ்வளோ ஆட்கள் கொள்ளாது 450 பேருக்கு வளர்ந்துருந்தான். இந்த வருஷம் சொல்ல 27ஆம் முடிஞ்சால் திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், அவ்வளோ மேலே வந்து நிற்பாங்க. எனக்கு கண்மானவர்களே பூரா கண்ணுதிரி அவங்க. இவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும். கர்த்தருக்கு சித்தமானா ஒருத்தரை கூட நான் சும்மா அனுப்பக்கூடாது. மதுரையில் அது மாதிரி 25ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆராதனை இருக்கும். எப்பவும் காலையில் அங்கே 6 மணிக்கு தான் வைப்போம். நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழியும் உண்டு. உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த தொலைபேசி வழியாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காணாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கண்ணை கொடுத்திருக்கிறீர், ஆனால் பார்ப்பதில்லை. காதை கொடுத்திருக்கிறீர், சத்தியத்தை கேட்பதில்லை. காணும்படி ஒவ்வொருடைய கண்களையும் கர்த்தர் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி. வரப்போகிற வருஷத்தில் ஒவ்வொருடைய கண்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கவைகள் கண் காணவும் இல்லை, அதை காதுகள் கேட்கவும் இல்லை, அதை உணர்ந்ததும் இல்லை என்றான சங்கீதக்காரன். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி ஒவ்வொருடைய கண்களை திறந்தரணும், விசுவாச கண்களை திறந்தரணும். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். பொருளாதாரத்தினால சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சில வேளை ஆண்டவரை தேடி தேடி கூட என்னையா நான் பலனை கண்டேன், இன்னைக்கு ஒன்றுமில்லையேன்னு சொல்லி புலம்புகிற மக்களும் உண்டு. ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறார். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், வேதனை விலகட்டும், தீராத வியாதிகள் தீர்ந்து போகட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.